ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்க. நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில. இவ்வளோ லேட்டா நான் ஏன் லைவ்ல வந்தேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, உங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, இப்ப நான் லைவ்ல வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட சேனல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில நாட்களா டெவாப்ஸ்ன்றது என்னது அப்படின்றது வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அத பத்தி. ஸோ அது வந்து ஒரு லாஜிக், ஒரு எத்திக், ஒரு பிலோசாஃபி, ஒரு மைண்ட் செட் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இனிமேலேருந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாவே நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். நடுவுல ஒரு 1, 2 தியரட்டிக்கல் செஷன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எதுக்காக லைவ்ல வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸோட இன்ஸ்டாலேஷனோட பேஜஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அப்படியே நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன். இந்த லிங்க்ஸ் எல்லாம். இத வச்சு நீங்க கூட உங்களோட லேப்டாப்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி, என்னோட நீங்க சேர்ந்தாப்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். மேக்புக் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. விண்டோஸ் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. யூ கேன் ஸ்டில் ஃபாலோ அலாங் வித் மீ. நம்ம இன்ஸ்டால் பண்ண போற எல்லா டூல்ஸுமே லினக்ஸ், மேக், விண்டோஸ் எல்லாத்துலயுமே வந்து அடங்குற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் நிறைய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல கேட்கிற கேள்விதான், இன்டர்வியூஸ்ல கேட்கிற கேள்விதான். ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸை எப்படி நம்ம வந்து ஒரு டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள்ல நம்ம அதோட ஜாரை ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி டாக்கர் இமேஜா மாத்துறது, அந்த டாக்கர் இமேஜை எப்படி நம்ம தூக்கி வந்து ஒரு டாக்கர் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணுறது, அங்கேருந்து நம்ம அதை எப்படி குபர்னெட்டிஸ்க்கு டிப்ளாய் பண்ணுறது, அது தவிர்த்து அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுல அப்படின்ற ஒரு ஒரு நுணுக்கங்களும் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? ஏன் இந்த நொடியில அக்ஷய் இவ்வளோ வருஷமா ஏன் இதை நீங்க பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட சேனலோட மக்களோட நாலேஜ் வந்து படிப்படியா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு நாங்க பாக்குறது படி. ஸோ இந்த டெவாப் சீரீஸை இந்த நொடியில வந்து நம்ம ப்ராக்டிக்கலா மாத்தி நம்ம இதை அப்படியே ப்ராக்டிக்கல் லேர்னிங்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நிறையவே நாலேஜ் இருக்கு இதுல. ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாருமே இதை பாருங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில, ஒரு பேக் பேஸ் மாதிரி ஒரு கம்பெனில ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம வந்து டிப்ளாய் பண்ண போறோம் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த என்டையர் ப்ராஜெக்ட் சீரீஸை நீங்க கண்டிப்பா பாருங்க. நிறையவே ப்ராக்டிக்கலாவே நான் இதுல ஷேர் பண்றேன். அஃப்கோர்ஸ் என்னோட புது மேக் ஸ்டுடியோ வந்ததுனால இன்னும் நிறைய விஷயம் என்னால வந்து இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் ஓடி என்னால பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி என்னெல்லாம் டூல்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதோட எக்ஸாக்ட் டாக்குமெண்டேஷன் வாக் த்ரூ அதை வந்து நீங்க உங்களோட லேப்டாப்ல, உங்களோட டெஸ்க்டாப்ல நீங்க கண்டிப்பா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோல வெறும் ரொம்ப சிம்பிளா எவ்வளவு தூரம் சிம்பிளா வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிளா நான் இந்த வீடியோ வைக்க போறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி ஒரு பேசிக்கான ப்ராஜெக்டை எப்படி நம்ம பூட் ஸ்ட்ராப் பண்ணுறது, என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் start.spring.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல நம்ம பேசிக்கான ஒரு ப்ராஜெக்டோட கோடை வந்து நம்மளால பூட் ஸ்ட்ராப் பண்ண முடியும். அதை நான் இன்னைக்கு பூட் ஸ்ட்ராப் பண்ணி நான் வந்து ஒரு ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல நான் அதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் அங்கேருந்து நான் ரன் பண்ணியும் காட்டுறேன். ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியும் ஆட்டோமேட்டிக் லைவ் ரீலோடோட எப்படி ரன் ஆகுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி என்னெல்லாம் டூல்ஸை வந்து நான் என் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், தட் இஸ் என்னோட மேக் ஸ்டுடியோல என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஸ்கிரீனே மல்டிபிள் டைம்ஸ் தெரிய போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸோட நம்ம வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஜாவா தேவை, இல்லைன்னா ஜேடிகேன்றது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அது எப்படி நம்ம மல்டிபிள் வெர்ஷன்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, மல்டிபிள் வெர்ஷன்ஸை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா இப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல டெவலப்பர் வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவால கூட டெஸ்ட் பண்ணலாம் அப்ளிகேஷனை. ஸோ அப்போ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவாவை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிகே மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. எஸ்டிகே மேன் வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாவா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கமாண்ட்ஸ் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களோட எஸ்டிகே வெர்ஷன் வரும். ஸோ நான் இந்த கமாண்டை நான் ஜஸ்ட் காப்பி பண்ண போறேன், எஸ்டிகே வெர்ஷனை.
ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னோட டெர்மினல் ப்ராம்ப்ட் நல்லா ஜூம் பண்ணியே வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக. ஸோ எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு அடிச்சேன்னா 5.15.0 ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ எஸ்டிகே மேன் ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது என்ன வெர்ஷன் ஆஃப் ஜாவா உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக எஸ்டிகே லிஸ்ட் ஜாவா அப்படின்னு நீங்க அடிச்சாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன், ஸோ அமேசான் கொரேட்டோட ஜாவா வெர்ஷன்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். அது தவிர்த்து ஆரக்கிளோட ஜாவா வெர்ஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இன்னும் நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து ஜாவா இன்ஸ்டாலேஷன்ஸ் இங்க இருக்கும். ஓகேங்களா? இது தவிர்த்து ஓப்பன் ஜேடிகே இது கூட ஹைஃபன் ஓப்பன் இருக்கும். இதெல்லாமே ஓப்பன் ஜேடிகே இது. ஸோ இதெல்லாமும் கூட நீங்க வந்து உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எஸ்டிகே இன்ஸ்டால் ஜாவா அதுக்கப்புறம் என்ன வெர்ஷன் அந்த வெர்ஷனை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாவா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்க தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஜேடிக்கே நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் 17.0.2 அப்படின்றது அழகா காமிச்சிரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. இதுல மல்டிபிள் வெர்ஷன்ஸ் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எஸ்டிகே மேன் அப்படின்ற அந்த யூட்டிலிட்டி டூலை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ்டிகே மேன் விண்டோஸ்ல கூட உங்களால வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் வந்து மேக்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது லினக்ஸா இருந்தாலுமே இட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டூல். நம்மளோட செகண்ட் டெவலப்மெண்ட் டூல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேவன். ஸோ மேவன் வந்து ஒரு பில்ட் டூல். மேவன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, நிறைய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் மேவனோட நிறைய ஃபீச்சர்ஸை பத்தி நான் பேச போறேன். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மேவன்ன்றது ஒரு பில்ட் டூல். அந்த பில்டு டூல் என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப ஜாவாக்குனா ஜார், ஜாவாக்குனா வார், இஏஆர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி மேவன் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாரை பில்ட் பண்ணி கொடுக்கும். பட் அது மட்டுமா மேவன் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, மேவன் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணோம். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸை டவுன்லோட் பண்ண அலோவ் பண்ணோம், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளகின் ரெபாசிட்டரிஸ் அலோவ் பண்ணோம். அது தவிர்த்து நிறைய டிஃப்ரெண்ட் பிளகின்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, நிறைய வேலைகள் டிஃப்ரெண்டா பண்ணுறதுக்காக. ஸோ மேவன் வச்சு நம்மளோட என்டையர் பில்டு லைஃப் சைக்கிள், ஒரு ஜாவா அப்ளிகேஷனோட என்டையர் பில்டு லைஃப் சைக்கிளை நம்மளால வந்து மேவன் வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மேவனை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் மேவன். அண்ட் நம்மளோட சாம்பிள் ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் மேவன் கமாண்ட்ஸ் நம்மளால அடிச்சு பார்க்க முடியுமோ நான் அது எல்லாத்தையும் அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டூல். ஸோ இப்போ ஜாவா அண்ட் மேவனை நீங்க இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க டைரக்டா ஆப்பிள் சிலிகான் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ப்ரூ பேக்கேஜிங் டூல் யூஸ் பண்ணி ப்ரூ இன்ஸ்டால் மேவன் நீங்க அடிச்சிடலாம். அப்படியே இல்லையா நீங்க வந்து விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜஸ்ட் கொஞ்சம் கூகுள்ல தேடினாலே உங்களால ஈஸியா இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படியே இல்லை விண்டோஸ்ல உங்களுக்கு சாக்கோலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கா, சாக்கோ இன்ஸ்டால் மேவன் அப்படின்னு நீங்க அடிச்சா கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அது கரெக்டா இன்ஸ்டால் ஆகும். ஸோ மேவன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு மேவனோட வெரிஃபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எம்விஎன் அப்படின்ற கமாண்ட் போட்டு ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மேவன் வெர்ஷன் தவிர்த்து உங்களோட ஓப்பன் ஜேடிகே வெர்ஷனும் சேர்ந்தாப்புல காட்டும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க மேவன் நம்ம யூஸ் பண்றது 3.8.6. அது தவிர்த்து நம்ம யூட்டிலைஸ் பண்ற ஜாவா வெர்ஷன் இப்போ 18.0.11. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு செட் ஆயிடுச்சு நான் மேவன் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. பட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இதை யூ கேன் ஸ்விட்ச் இட் பேக் டு அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா கூட உங்களால ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க எஸ்டிகே மேன் யூஸ் பண்ணி 17.0.2 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க டிஃபால்ட்டா இந்த டெர்மினல்ல நீங்க செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 17.0.2 தான் டிஃபால்ட்டா செட் ஆயிடும். மேவனும் ஆட்டோமேட்டிக்கா அதை தான் ரீட் பண்ணும். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் 2 வெர்ஷன் ஆஃப் ஜாவா வச்சிருக்கேன், லேட்டஸ்ட் வெர்ஷனும் வச்சிருக்கேன், அது தவிர்த்து 17.0.2 நான் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் இதை டெர்மினல் வழியா பில்ட் பண்ணிருச்சு எப்படி அந்த ஸ்பெசிபிக் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதுதான் வெரிஃபிகேஷன். ஸோ மேவன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜேடிகேவும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் டூல் நம்மளோட ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிறதுக்காக. இப்போ நம்மளோட தேர்ட் டூல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடிஇ, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நான் இங்க யூஸ் பண்றது வந்து ஸ்ப்ரிங் டூல் ஸ்யூட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங் பேஸ்டு ஐடிஇ ஓவர் எக்லிப்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா எக்லிப்ஸ் அப்படின்ற அந்த ஐடிஇக்கு மேல ஒரு ஸ்ப்ரிங் ரேப்பரை எழுதி ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ஸ் இன்னும் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய
பிளகின்ஸ் அண்ட் டேஷ்போர்டிங்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்ப்ரிங் டூல் சியூட். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபெமிலியர் ஐடிஸ் லைக் ஒரு உதாரணத்துக்கு இன்டெலிஜே இல்லைனா நெட்பீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ப்ரிங் டூல் சியூட் வந்து இட் சப்போர்ட்ஸ் விண்டோஸ், மேக் as well as லினக்ஸ். அதுலேயும் மேக்ல வந்து இன்டெல் 86 அண்ட் ஏஆர்எம் பேஸ் ப்ராசஸர் ரெண்டுமே அது வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இது ஸ்ப்ரிங் டூல் சியூட் எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வச்சிருக்கேன் ஸ்ப்ரிங் டூல் சியூட்டை. இது ரொம்ப சின்ன ஸ்க்ரீனாக தெரியும், நீங்கள் மேபி கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் நான் ஒரு ப்ராஜெக்டை இங்கே நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னும் கூடி சீக்கிரத்தில் காட்டுறேன் ஏன் ஸ்ப்ரிங் டூல் சியூட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ், ஏன் நம்ம ப்ராஜெக்டை டைரக்டா நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஐடிஇ ரொம்ப அட்வான்டேஜஸ். நீங்க வெட்டியா இருக்கச்சே ஸ்ப்ரிங் டூல் சியூட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டூல் சியூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு சில டூல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணது வந்து AWS CLI வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து கூகுள்லயே நேராக போயிட்டு AWS CLI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா AWS டாக்குமெண்டேஷன் பேஜ்ல இன்ஸ்டாலிங் ஆர் அப்டேட்டிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் AWS CLIன்னு ஒரு பேஜ் இருக்கு. இதுல நீங்க லினக்ஸ், மேக், விண்டோஸ்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க சூஸ் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் பேக்கேஜ் ஃபைல், இதே வந்து விண்டோஸா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் MSI ஃபைல் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா AWS -version அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் AWS CLI வித் பைத்தானோட வெர்ஷன் ரெண்டுமே சேர்ந்தாப்புல மென்ஷன் ஆகும் இங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 2.7.16 ஆஃப் AWS CLI யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட 4வது டூல். ஸோ ஃபர்ஸ்ட் JDK, அடுத்தது Maven, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டூல் சியூட், அதுக்கப்புறம் AWS CLI. AWS CLIக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு EKS எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ்ல தான் நம்மளோட ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ நான் EKS பத்தி நான் ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னாடி EKS CTL அது வந்து ஒரு இன்ஃபென்சி ஸ்டேஜ்ல இருக்கச்சே நான் அதை காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம அதான் பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டாலிங் ஆர் அப்டேட்டிங் த EKS CTL இது வந்து அகைன் AWS டாக்ஸ்ல இருந்தே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேக், லினக்ஸ், விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனும் இருக்கு. விண்டோஸ்ல உங்களுக்கு சாக்கோ அப்படின்ற பேக்கேஜ் மேனேஜர் வச்சு இருக்கு. லினக்ஸ்ல ரொம்ப சிம்பிளா வந்து கேர்ல் கமாண்ட் வச்சு எடுத்துக்கலாம். மேக் ஓஎஸ்ல நீங்க ப்ரூ யூஸ் பண்ணி வீவ்ஒர்க்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் EKS CTL மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நீங்க ப்ரூ டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம் EKS CTL. EKS CTL நீங்க இன்ஸ்டால் பண்ணச்சு ஆட்டோமேட்டிக்கா அதோட உங்களுக்கு வந்து kubectl-ம் AWS IAM அத்தன்டிகேட்டரும் ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டால் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா EKS CTL வெர்ஷன் அப்படின்னு மட்டும் நீங்க தட்டினாலே உங்களோட EKS CTL வெர்ஷன் வந்துடும். அதுக்கு அடுத்தது kubectl நீங்க தட்டினீங்கன்னா உங்களுக்கு என்டையர் kubectl ப்ராம்ப்டும் வந்துடும். அண்ட் AWS IAM அத்தன்டிகேட்டர் இதை நீங்க தட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஒரே கமாண்ட்ல உங்களுக்கு 3 டூலுமே இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் உங்களோட AWS டாக்குமெண்டேஷன்ல EKS CTL பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க EKS CTL இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கிளஸ்டரை EKS CTL யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக இப்பவே நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்த டூல் வந்து கொலிமா. நிறைய பேருக்கு வந்து கொலிமா பத்தி தெரியாது. நான் எதுக்காக கொலிமா அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாக்கர்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் டாக்கர் வந்து அவனோட லைசன்சிங் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் டாக்கர் டெஸ்க்டாப் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஏன்னா வந்து பில்லிங் அதெல்லாமே நிறைய மாத்திட்டான் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைசன்சிங் எல்லாமே. ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொலிமா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு VM உங்களுக்கு லான்ச் பண்ணி அதுக்குள்ள கண்டெய்னர் ரெடி ஆர் டாக்கர் ரன் டைம் பை டிஃபால்ட்டாவே டாக்கர் ரன் டைம் தான் அது இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அப்படியே நம்மளுக்கு கண்டெய்னர் டி வேணும்னா கூட நம்ம ஹைஃபன் டிரைவர் கொடுத்துட்டு கண்டெய்னர் டின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்டெய்னர் டி பேஸ்டு VM கூட நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு நம்மளோட டாக்கர் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல என்கிட்ட டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இருந்தது அப்படின்னா நான் வந்து கொலிமா யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கண்டெய்னர் ரன் டைம் ஆன் மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ். அது வந்து லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்ல மட்டும்தான் இது சப்போர்ட் இருக்கு. விண்டோஸ்க்கு வந்து நீங்க டாக்கர் டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து கொலிமா தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஏன்னா M1 மேக்ல கூட சப்போர்ட் இருக்கு.
இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள், ப்ரூ இன்ஸ்டால் கொலிமா. ஸோ கொலிமா எதுக்காக அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் பேசிக்லி நான் வந்து டாக்கர் கமாண்ட்ஸை டாக்கர் டெஸ்க்டாப் நான் இன்ஸ்டால் பண்ணாம நான் வந்து கொலிமாவை யூஸ் பண்ணி நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து டாக்கர் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி டாக்கர் இமேஜஸ்லாம் பில்டு பண்றதுக்காக நான் கொலிமா யூஸ் பண்ண போறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட என்டையர் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளுக்கு வேண்டிய எல்லா டூல்ஸுமே வந்து இங்க இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி எஸ்டிகே மேன் யூஸ் பண்ணி நீங்க ஜாவாவையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, மேவனையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது தவிர்த்து ஸ்ப்ரிங் டூல் சியூட் மாதிரி ஒரு ஐடி வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபாலோ அப் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தது AWS CLI வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம AWS அக்கௌண்ட்ல தான் நம்ம ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது அந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்காக நம்மளுக்கு EKSCTL தேவை. அந்த EKSCTL ஓடியே ஆட்டோமேட்டிக்கா kubectl-ம் AWS IAM அத்தன்டிகேட்டரும் வந்துடும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட லோக்கல் டெவலப்மெண்ட்ல நம்ம டாக்கர் இமேஜஸ்லாம் பில்டு பண்றதுக்காக டாக்கர் டெஸ்க்டாப்போட ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறது கொலிமா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட என்டையர் செட் ஆஃப் டூல்ஸ் நம்மளோட ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய மேக்ஸிமம் எல்லா டூல்ஸுமே வந்து நான் இப்போ இன்ஸ்டாலேஷன் எப்படின்றது காட்டிட்டேன். அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்றதும் நான் காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஃபோர் ராப்பிங் அப் திஸ் வீடியோ ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம பூட் ஸ்ட்ராப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவன் தான் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்து start.spring.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இங்க நான் போயிட்டு எனக்கு மேவன் ப்ராஜெக்டா கிரேடல் ப்ராஜெக்டா, அப்ப நீங்க கேட்கலாம் மேவன்னா என்ன கிரேடல்னா என்னன்னு. மேவன்ன்றது ஒரு பில்டு டூல், கிரேடல்ன்றதும் ஒரு பில்டு டூல். டிபெண்டன்சிஸ் எல்லாமே அந்த பில்டு டூலே மேனேஜ் பண்ணிடும். அண்ட் பேரண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஓட ப்ராஜெக்டோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிடும். அதோட ஆர்டிஃபேக்ட் ஐடி, குரூப் ஐடி, வெர்ஷனிங் அண்ட் வாட் டைப் ஆஃப் பேக்கேஜிங், ஜாரா வாரா, அது எல்லாமே வந்து அந்த பில்டு டூலே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் என்ன வெர்ஷன் ஆஃப் ஜாவான்றது முதற்கொண்டு நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை நம்ம நிறைய டிபெண்டன்சிஸும் ஆட் பண்றோம். இந்த டிபெண்டன்சிஸ்லாம் எதுக்காக ஃப்ரம் அன் ஆப்ரேஷன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து எவ்வளவு முக்கியம் இது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா அடியிலேயே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பான். ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ்ன்றது நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காகனா ஆட்டோமேட்டிக்கா நான் கோடு சேஞ்ச் பண்ண என்னோட லைவ் சர்வர் வந்து ரீலோட் ஆயிட்டே இருக்கும் வித் த நியூ கான்ஃபிகரேஷன். ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் எதுக்காகனா நான் கஸ்டமைஸ்டா ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்பானதுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே ஹெல்த்தியா இருக்கா, அதுல என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்ஃபோ எண்ட் பாயிண்ட்னா என்ன, ஹெல்த் எண்ட் பாயிண்ட்னா என்ன, அந்த மாதிரி மானிட்டரிங் ரிலேட்டட் விஷயத்துக்காக நான் ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் வந்து ஒரு டிபெண்டன்சியா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் நான் பில்டு பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்ப்ரிங் வெப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு எம்பெடட் டாம் கேட் சர்வர் வந்து எனக்கு ரன் ஆகும். இப்போ ஸ்ப்ரிங் பூட் சர்வர் இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங் பூட் சர்வருக்குள்ள டாம் கேட் சர்வர் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா வந்து நம்மளோட மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராஜெக்டுக்காக, அந்த மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்காக ப்ரொமித்தியஸோட டிபெண்டன்சியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் பார்ட் ஆஃப் மைக்ரோமீட்டர் ப்ராஜெக்ட். இது எதுக்காக அப்படின்றது ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரிய வந்துடும் எதுக்காக நான் இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல 3 டிபெண்டன்சியோட வேலை வந்து நீங்க லைவாவே இந்த வீடியோல கண்ணால பாப்பீங்க. ஓகேங்களா? இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க இந்த ரெஸ்பெக்டிவ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணிட்டு நான் வெறும் ஆர்டிஃபேக்ட் ஐடி மட்டும் ஸ்டூடெண்ட்னு மாத்தி விட்டு ஜாவா 17 சூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்டை நான் ஜென்ரேட்னு தட்டின உடனே எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். இந்த ஜிப் ஃபைலை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அன்சிப் பண்ணிட்டு இந்த ஜிப் ஃபைலை நான் வந்து ஸ்ப்ரிங் டூல் சியூட்டுக்கு போயிட்டு ஃபைல் இம்போர்ட், இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்னு சூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரௌஸ்ன்னு தட்டிட்டு அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த ஃபோல்டரை வந்து நான் அன்சிப் பண்ணிட்டு அதுல pom.xml ரூட்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு மேவன் ப்ராஜெக்டா தானா டிடெக்ட் ஆகும். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கா நான் அதை ஓப்பன்னு தட்டிட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபினிஷ் தட்டிட்டேன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி நான் அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் த வே தட் யூ இம்போர்ட் அ ப்ராஜெக்ட். இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபைல் இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் மேவன் அடியில எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட், இதுல ப்ரௌஸ் தட்டிட்டு நீங்க வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராஜெக்டை நீங்க அன்சிப் பண்ணிட்டு நீங்க அதை சூஸ் பண்ணீங்கன்னா pom.xml ஆட்டோ டிடெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபினிஷ் தட்டினீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு இங்க ப்ராக்ரஸ் பார் வந்து ஃபுல்லா போயிட்டு எல்லா டிபெண்டன்சிஸுமே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் மேவன். ஸோ நீங்க ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராஜெக்ட் இங்க பாப்பீங்க.
அது பக்கத்துல வந்து பூட் அண்ட் டெவ் டூல்ஸ் அப்படின்றது பிராக்கெட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் 1080p ஸ்ட்ரீம் பண்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு 1080p தெரியணும். அப்படியே இல்லைன்னா நான் வந்து மேக்னிஃபயர் மாதிரி ஏதாச்சும் இருக்கான்றதை பாக்குறேன். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் அதை பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் இருக்கு. சோர்ஸ் மெயின் ஜாவா அடியில காம் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அடியில என்னோட அப்ளிகேஷன் ஜாவா ஃபைல் இருக்கு. இதுல தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் இருக்கு. இதை தான் என்னால ரன் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை தான் நான் ரன் பண்ண போறேன். பட் நான் இதை ரன் பண்ணறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து சோர்ஸ் மெயின் ரிசோர்சஸ்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். மேபி இதை வந்து என்னால பெருசாக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல தான் என்னோட அப்ளிகேஷன் என்ன போர்ட்ல ஓட போகுது, வேற ஏதாவது அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் கொடுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல தான் நான் கொடுக்கணும். இது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் மெயின் ரிசோர்சஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். நீங்க உங்களோட ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணீங்கனாலே நான் சொல்றதை வச்சே நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இதுல எதுக்காக நான் வந்து மேனேஜ்மெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் வெப் எக்ஸ்போஷர் இன்க்ளூட்ல ஹெல்த் இன்ஃபோ ப்ரொமித்தியஸ் கொடுத்துருக்கேன்னா நான் வந்து ப்ரொமித்தியஸ் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் ப்ரொமித்தியஸ் எண்ட் பாயிண்ட் நான் ஆக்சஸ் பண்ணி நிறைய மெட்ரிக்ஸை பார்க்கணும் அப்படின்னா நான் அதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். அது தவிர்த்து ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் நான் டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுல வர எண்ட் பாயிண்ட் தான் ஹெல்த் இன்ஃபோ. அந்த மைக்ரோமீட்டர் கொடுக்குற அடிஷனல் எண்ட் பாயிண்ட் வந்து ப்ரொமித்தியஸ் எண்ட் பாயிண்ட். இதை நான் போடலை அப்படின்னா எனக்கு வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளில காட்டாது. வெறும் ஹெல்த் எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் பை டிஃபால்ட்டா காட்டும். இதை நான் போடுறதுனால இந்த 3 எண்ட் பாயிண்ட்டும் இப்போ நம்மளால இன்னும் ஒரு 2 minutesல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது தவிர்த்து சப்போஸ் எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து சர்வர் டாட் போர்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் போர்ட்ல எனக்கு ரன் பண்ணும் அப்படின்னா நான் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் போர்ட் மென்ஷன் பண்ணலாம். 8080 தான் டிஃபால்ட்டு. அதுக்கு பதிலாக சப்போஸ் 8000ல ரன் பண்ணும் அப்படின்னாலும் என்னால ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல என்னால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் கிளாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். எதுல ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் கிளாஸ். நம்ம ஜாவாவை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வெறும் ப்ராஜெக்டை ஜஸ்ட் பூட் ஸ்ட்ராப் தான் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஜாவா SE17 டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்றது ரொம்ப சிம்பிள். எதர் ரைட் கிளிக் அடிச்சு ரன் ஆஸ்ன்னு தட்டி ஸ்ப்ரிங் பூட் ஆப்னு தட்டலாம். இல்லைன்னா டாப்ல இங்க வந்து ரன் ஐகான் பட்டன் தட்டலாம். அப்படி இல்லையா இங்க இதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரிங் டூல் சூட் யூஸ் பண்றோம். இங்க லெஃப்ட் சைட்ல பூட் டேஷ்போர்ட்ல லோக்கல்ல இங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட் அப்படின்றது காட்டுதா, இதையும் நம்ம தட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜஸ்ட் ரீஸ்டார்ட் தட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்சோல் அவுட்புட்ல மேபி இங்க சின்னதாக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்ல ஆக்க முடியல. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா லைவ் ரீலோட் சர்வர் இஸ் ரன்னிங். அது எதுக்காகனா ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம்ல, அது வந்து லைவ் ரீலோட் சர்வர். நம்ம அப்ளிகேஷன் கோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டே வந்தா தானா ரீலோட் ஆகிட்டே வரும். இதை நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளா நான் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணாலே இந்த சர்வர் திருப்பி ரீலோட் ஆகும். சூப்பரா திருப்பி ரீலோட் ஆனது பாத்தீங்களா? அதுலயுமே அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவேட்டர் நம்ம யூஸ் பண்றதுனால 3 எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம அந்த ஆக்சுவேட்டர் அடியில நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 எண்ட் பாயிண்ட் அப்படி என்னதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஹெல்த் இன்ஃபோ ப்ரொமித்தியஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதுதான் அந்த 3 ஆக்சுவேட்டர் எண்ட் பாயிண்ட் நம்ம மானிட்டரிங் பண்றதுக்காக, ஒரு மைக்ரோ சர்வீஸை மானிட்டரிங் பண்றதுக்காக இந்த 3 எண்ட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8000. இப்போ அந்த 8000 போர்ட்டை நம்ம இங்க சர்வர் டாட் போர்ட்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம இங்க வேற போர்ட்ல இப்ப நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா 9000 இருந்ததுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம திருப்பி சேவ் அடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க திருப்பி ரீலோட் ஆகும். ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நம்மளோட டிபெண்டன்சில. ஸோ இப்போ திருப்பி ரீலோட் ஆகும். இந்த வாட்டி 9000ல ரன் ஆகுது. இப்போ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு இன்னும். ஸோ அதனால நான் ப்ரௌசருக்கு போயிட்டு ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா லோக்கல் ஹோஸ்ட் :9000/actuator/health அந்த ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம அடிச்சு பார்ப்போம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்னு காட்டுதா அப்படின்னா உங்களோட மைக்ரோ சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இன்ஃபோ எண்ட் பாயிண்ட்ல சும்மா ஒரு MTJSON நம்மளுக்கு வரும். இதுக்கு அடுத்தது ப்ரொமீத்தியஸ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொமீத்தியஸ் ஃபார்மேட்ல நிறைய மெட்ரிக்ஸ் JVM ரிலேட்டட் நிறைய மெட்ரிக்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் அடிச்சிடுறேன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா JVM பஃபரு, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை
கிளாஸஸ் வந்து அன்லோட் ஆயிருக்கு, த டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அன்லோடடு, அது தவிர்த்து ஜேவிஎம் மெமரி யூஸ்டு பைட்ஸ், அது ஹீப் மெமரியா நான் ஹீப் மெமரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் வந்து ப்ரொமித்தியஸோட ஃபார்மேட்ல நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது தவிர்த்து அந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் சர்வர் வந்து எத்தனை ரிக்வஸ்ட் பர் செகண்ட், அது எல்லாமே வந்து அதுல எத்தனை சக்சஸ் அவுட்கம், அதுல எத்தனை வந்து கிளையண்ட் எரர் 404, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்க அழகா லிஸ்ட் ஆயிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களோட எஸ்ஆர்இ ஸ்பேஸ் ஆஃப் கான்செப்ட்ல இருக்கிற மானிட்டரிங்கோட ஒரு முதல் இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம ப்ரொமித்தியஸ் வந்து எப்படி நம்மளுக்கு இந்த ஸ்லாஷ் ஆக்சுவேட்டர் ஸ்லாஷ் ப்ரொமித்தியஸ் கிடைச்சதுன்னா, நம்மளோட இனிஷியலைசர்ல நம்ம வந்து ப்ரொமித்தியஸ் டிபெண்டன்சியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது எப்படி ஒரு டாம் கேட் வெப் சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எம்பெடடா நம்ம இந்த ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு 3 எண்ட் பாயிண்ட் ஹெல்த் இன்ஃபோ ப்ரொமித்தியஸ் அது எல்லாமே ஆக்சுவேட்டர் அடியில ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு வாட்டியும் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நம்ம ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டியை மாத்தி நம்ம சேவ் பண்ணச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர் வந்து ரீலோட் ஆகுதுல, அது பேஸ்ட் ஆன் லைவ் ரீலோடு. அதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸோட டிபெண்டன்சி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்ல என்னெல்லாம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சின்ன ப்ராஜெக்டை நம்ம எப்படி பூட் ஸ்ட்ராப் பண்ணது, ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட், முக்கியமான டிபெண்டன்சிஸ் என்னது, இதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி ஒரு ஐடியில எப்படி நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணி எப்படி நம்ம அதை வந்து ரன் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேவன் பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த pom.xmlனு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் என்னது, அது தவிர்த்து மேவன் பத்தி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில மேவன் கமாண்ட்ஸை எப்படி நம்ம ஐடியிலேருந்தே நம்ம அடிக்கிறது, எப்படி ஒரு ஜாரை பில்டு பண்றது, அது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். சாரி, கொஞ்சம் லைட் வந்து கம்மி ஆயிட்டே வரதுனால நம்மளோட கேமரா நம்மள பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு, மங்களகரமா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நீங்க வந்து டெவாப்ஸை நம்ம ஃபுல்லாவே கத்துக்கலாம். நான் எண்ட் டு எண்ட் அழகா காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க சைட்ல பண்ணி பார்க்கறதா இருந்தாலுமே தாராளமா பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே, குட் நைட் ஸ்லீப். தேங்க்யூ, பை.